சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. உங்க தலைவரோட விஜயோட சுற்றுப்பயணங்கள்லாம் எப்படி அமைப்போது, எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? இப்போ 4ஆம் தேதி செயற்குழு மீட்டிங் இருக்கு. அதில் வந்து நாங்கள் பேசிட்டு விரைவில் தலைவர் என்ன அறிவிப்பார். இல்லை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இல்ல இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. விரைவில் அறிவிப்பார். நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா குறிப்பா குறிப்பிட்டு ஏதாச்சும்? இல்ல, அது தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான ப்ராசஸ் ஆரப்ப நாங்க விண்ணப்பிப்போம். இன்னும் விண்ணப்பிக்கல, விண்ணப்பிப்போம். ஓகேவா? அதாவது வந்து விஜய் வந்து இன்னும் களத்துக்கே வரல அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? களத்துக்கே வரலன்னு யார் சொன்னா? அவர் வந்து எத்தனை 25 வருஷத்துக்கு மேல வந்து களப்பணியில் தான் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட பரந்தூர் வந்தாரு. அதனால வந்து விரைவில் வந்து இப்பதான் அவர் இறுதிக்கட்ட படப்பை முடித்து விட்டார். இப்ப விரைவில் வருவார். மதுரை பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர் பார்த்திருப்பீங்க. நான் வந்து தளபதியை வெளியே கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை தயாரா இருக்கான்னு சொல்லுங்க. எப்பவும் நாங்க வெளியே கொடுத்து ரெடியா இருக்கோம். தளபதி நாங்க பாதுகாத்து முடியும். பொதுமக்களுக்கு பயந்து தான் தளபதி அமைதியா இருக்க வருவார் வெளியில. அப்ப தெரியும். இல்ல, கூட்டணி பற்றி வந்து நாங்க வந்து ஏற்கனவே தெளிவா பலமுறை சொல்லட்டோம். வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று அந்த எங்கள் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் தவிர வேற யாரு வந்தாலும் நாங்க அரவணைப்போம்.